எஸ் சார். என்ன வேணும்? மேடம் 2 நாளைக்கு முன்னாடி என் வைஃபை வயிற்று வலின்னு கூப்பிட்டு வந்தேன். டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. பேஷண்டோட நேம் சொல்லுங்க சார். கீதா பாலசுப்ரமணியன். சார், உங்க வைஃபோட ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே மேடம். எங்க சீஃப் டாக்டர் மும்பை போயிருக்காரு. அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ ரிப்போர்ட்ஸ் மேடம்? இப்ப டியூட்டி டாக்டர் மிஸ்டர் ராகவன் இருக்காரு. அவரை பார்த்து ரிப்போர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓ தேங்க்ஸ் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க டர்ன் வந்தது போலாம். ஓகே மேடம். சார், நீங்க உள்ள போலாம். மேடம் எப்படி போகணும்? சார், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே மேடம். தேங்க் யூ. மே கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். டாக்டர், என் ஒய்ஃபோட ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? வாங்க உட்காருங்க. உங்க ஒய்ஃப் பேர் என்ன? கீதா பாலசுப்ரமணியன். கீதா பாலசுப்ரமணியன். ஓ, நீங்க தான் அந்த பாலசுப்ரமணியமா? ஆமாம் டாக்டர். அவங்க ரிப்போர்ட்டை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனிதிங் சீரியஸ் டாக்டர்? கொஞ்சம் சீரியஸ் தான். சாரி மிஸ்டர் பாலு, ஐ எம் சாரி டு சே திஸ். உங்க ஒய்ஃபுக்கு அப்டமினல் கேன்சர். டாக்டர், என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃபுக்கு கேன்சரா? எஸ் மிஸ்டர் பாலு, அவங்களுக்கு கர்ப்பப்பையில புற்றுநோய். மருந்து மாத்திரையில குணப்படுத்துற ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. இமிடியேட்டா அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா பாலு சார், நம்ம எவ்வளவு சீக்கிரம் உங்க ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றது நல்லது. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்து. டாக்டர், நீங்க இமிடியேட்டா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர். நான் ரெடி பண்ணிடுறேன். ஆனா மிஸ்டர் பாலு, இந்த ஆபரேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியான ஆபரேஷன். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை உங்களால ரெடி பண்ண முடியுமா? ரெடி பண்ணலாம் டாக்டர். இப்போதைக்கு என் அக்கௌண்ட்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை வேணா நான் இமிடியேட்டா கட்டிடுறேன். மீதி பணத்தை என் பொண்ணுகிட்ட கேட்டு ஒரு 2-3 நாள்ல கட்டிடுறேன் டாக்டர். அப்படியெல்லாம் பண்ண முடியாது மிஸ்டர் பாலு. மொத்த பணத்தையும் நீங்க உடனே கட்டி ஆகணும். கட்டிடலாம் டாக்டர். பணம் ஒரு பிரச்சனை இல்லை. என் பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறா, மருமகனும் ஐடியில் தான் இருக்காரு. ஸோ நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. நான் வேணா ஒன்று செய்கிறேன் டாக்டர். நேராக என் பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஈவினிங் வந்து நான் பணம் கட்டிடுறேன் டாக்டர். அப்புறம் என்ன, ஈவினிங் வந்து பணத்தை கட்டிட்டு உங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணிடுங்க. நாளைக்கு மார்னிங்கே ஆபரேஷன் வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே டாக்டர். ஈவினிங் என் ஒய்ஃபோட வந்துடுறேன். ஓகே. அது டாக்டர், ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஆபரேஷன் பண்ணிட்டா என் கீதா பூர்ணமா குணமாயிடுவாள்ல? கவலைப்படாதீங்க பாலு, இப்பெல்லாம் கேன்சரை ஈஸியா குணப்படுத்திடலாம். டோன்ட் வரி, ஷீ வில் பி ஆல் ரைட். கவலைப்படாதீங்க. ஓகே, நான் வரேன் டாக்டர். பிரியமா, வா 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 வாப்பா, முதல்ல நீ உள்ள வா. வாப்பா வா, உட்காரு உட்காரு. ராம் இங்க வாங்களே, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களே. என்னம்மா உங்க குரல்ல இவ்வளவு சந்தோஷம்? உங்க அப்பாவே நேர்ல வந்துட்டாரா? வந்துதான் பாருங்களே. எப்படி மாமா இது? இப்பதான் பிரியா உங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருந்தா, உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. அதுதான் எங்க அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள வேவ் லென்த். அப்படியா? என் சின்ன வயசுல இருந்தே அப்படிதாங்க. நான் காலேஜ் விட்டு வந்து அப்பாக்கு போன் பண்ணலான்னு போன் எடுப்பேன். அதுக்குள்ள அவரே கரெக்டா போன் பண்ணிடுவாரு. நான் இங்க என்ன நினைக்கிறேனோ அது அவருக்கு அப்படியே கேக்கும். அம்மா பிரியா, நான் ஒரு முக்கியமான... இருப்பா நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்றதுக்காக தான் அவரை உனக்கு போன் பண்ண சொன்னேன். ஆனா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏங்க, நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டா? நீயே சொல்லுமா. மாப்பிள்ள, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா... இருங்க மாமா, முதல்ல உங்க பொண்ணு சொல்றதை கேளுங்க. அது வந்து மாப்பிள்ள... அப்பா இருப்பா, அந்த சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அடிக்கடி எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குன்னு சொல்லுவியே, அது இப்ப நிறைவேற போகுது. என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்னம்மா? அப்பா, என்னோட வாழ்நாளுக்குள்ள சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்குறது தான் என்னோட வாழ்க்கை லட்சியம்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, ஞாபகம் இருக்கா? அம்மா, அது ஏதோ சின்ன வயசுல... அந்த லட்சியம் இப்ப நிறைவேற போகுது. நான் சென்னையில ஒரு வீடு வாங்க போறேன், அதுவும் உன் பேர்ல வாங்க போறேன். எப்படி? என்னப்பா, என்ன ரியாக்ஷன் இது? நான் சொன்ன உடனே நீ சந்தோஷப்பட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி பாப்பற பேன் உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லம்மா மாப்பிள்ள, சொல்லுங்க. நீங்க சொந்த வீடு வாங்குறது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீங்க வாங்குற வீட்டை என் பேர்ல வாங்குறதுங்கிறது எந்த விதத்துல சரியா வரும் தான் எனக்கு புரியல. ஆக்சுவலா மாமா, நான் பிரியா பேர்ல வாங்கணும் தான் நினைச்சேன். அவ உங்க பேர்ல தான் வாங்கணும்னு சொல்லிட்டா. அது ஒண்ணு எனக்கு பெருசா தப்பா தெரியல.
சரின்ட்டேன். எனக்கும் உங்களை விட்டா உறவுன்னு யாரு இருக்காங்க மாமா? இல்ல மாப்ள, இருந்தாலும் இங்க பாருப்பா, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. அடுத்த வர வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா உன் பேர்ல தான். நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே? 3 பெட்ரூம் ஃபிளாட் பா, அதுவும் மேஜர் பெட்ரூம் பால்கனியோட அட்டாச்ட். அது உனக்கும் அம்மாக்கும் தான். என்ஜாய் என்ஜாய். பிரியமா, அம்மாக்கு வந்து அப்பா, அம்மா கிட்ட நான் ஈவினிங் வந்து நேர்ல எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம்ப்பா மொத்தம் 48 lakhs ஆகுதுப்பா. முதல்ல இனிஷியலா ஒரு 20% கட்டினா போதும். அப்புறம் நம்ம பேங்க் லோன் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்ப வந்து ஒரு 8.5 lakh இருக்கு. ஆனா மொத்தமா 9.5 தேவைப்படுது. உன்கிட்ட ஏதாவது கேஷ் இருக்கா? பிரியமா, அக்கவுண்ட்ல ஒரு 1.5 lakh இருக்கு. ஆனா அப்புறம் என்ன, ப்ராப்ளம் சால்வ்டு. நீ என்ன பண்ணு, உடனே உன்னோட பேங்க் போய் ஒரு 1 lakh என்னோட அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயும் அம்மாவும் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வந்தா போதும். பிரியா, ஆல்ரெடி ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடி. ஐயோ ஆமா, 15 minutes லேட் ஆயிடுச்சுப்பா. இன்னும் லேட்டா போனா அந்த ஹெச்ஆர் கத்துவாரு. நான் கிளம்புறேன். வாங்க மாப்ள, போலாம். வாங்க மாமா. பிரியா வரும்போது அப்படியே பேக் எடுத்துட்டு வந்துரு. வர நீங்க கீழே போங்க. மாமா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. போயிட்டு வரேன்ப்பா. பை பா. சரிம்மா. பத்திரமா போப்பா. சீக்கிரம் ரெடி. சரிம்மா. டைம் ஆகுது. பாத்து மெதுவா போமா. பை பா. டேய் ஹரி, எங்கடா இருக்க? வீட்ல தான் இருக்கேன். எங்க? வீட்ல தான் இருக்கேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? ஆமாண்டா. சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. வரேன்டா. சரிடா. உன் தங்கச்சி கூட உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் வரேன்டா, உடனே வரேன்டா. ஏதாவது பிரச்சனையாடா? இல்லடா, ஒண்ணும் இல்ல. நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. நான் வரேன். ஹரிஷ், வாடா பாலு, உட்காரு. ஏ லட்சுமி, யார் வந்திருக்கா பாரு. வாண்ணா. வரமா. அண்ணா, காஃபி டீயா? ஏண்டி, என்ன கேள்வி இது? அவன் என்னைக்கு டீ குடிச்சான்? காஃபி தானே குடிப்பான். அப்படியே எனக்கு ஒரு டம்ளர் கொண்டா. ஏங்க, இப்பதானங்க காஃபி சாப்பிட்டீங்க? சாப்பிட்டானடி. இன்னொரு கப் கேட்டா கொடுக்க மாட்டியா? என்னமோ உங்க அம்மா வீட்டுல இருந்து பாலும் காப்பி தூளும் சப்ளை பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப சலிச்சுக்கிற. உங்க மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே ஜாஸ்தி. இல்ல பால் காஃபி தூள் வேற சப்ளை பண்ணுவாங்களா? ஏண்டி, ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? காலேஜ் டேஸ்ல என் பின்னால எத்தனை ஃபிகருங்க சுத்துறாங்கன்னு உன் அண்ணனை வேண்டா கேட்டுப்பாரு. அப்படி என்ன இவரு அவ்வளவு பெரிய மன்மதனா? இவரு அப்பாடி, இந்த வயசுல இந்த இடி இடிக்கிறா. என்னடா அவ கேக்குற, நீ எதுவுமே பதில் சொல்லாம பேரஞ்ச மாதிரி இருக்கிற. என்னாச்சு உனக்கு? 2 நாளா கீதா வயிற்று வலியில கஷ்டப்படுறாடா. வயிற்று வலி தானே? டாக்டர் கிட்ட கூட்டு போனியா? டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டல? காலையில தான் ரிப்போர்ட்டே வந்தது. சரி, என்னவா அவளுக்கு? கீதாவுக்கு கேன்சராடா. ஏய், கேன்சர்லாம் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லடா. அதெல்லாம் கியூரபிள் டிசீஸ் தான்டா. இல்லடா, இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. பண்ணிட வேண்டியதானே? 3 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாங்கடா. சரி, உடனே பணம் புரட்ட வேண்டியதானே? ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா? அக்கவுண்ட்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா நம்ம பிரியா இருக்கல, அவ அடுத்த வாரம் வீடு வாங்க போறாளாம். ஆமா, என்ன வந்து கன்சல்ட் பண்ணா. நான் தான் அந்த ப்ரொமோட்டர்கிட்ட அனுப்பி வச்சேன். வீடு கூட உன் பேர்ல தானே வாங்குறதா சொன்னா. ஆமாண்டா, அதுக்கு கொஞ்சம் பணம் குறையுது. உன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுப்பான்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டேன்டா. சரி, இந்த விஷயத்த அவட்ட சொல்லிட்டியா? சொல்லலான்னு தாண்டா அவ வீட்டுக்கே நான் போனேன். ஆனா அவ இப்ப வீடு வாங்குற சந்தோஷத்துல இருக்கா. இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்லி அவ சந்தோஷத்துக்கு எடுக்க வேணான்னு தான் நான் எதுவுமே சொல்லலடா. சோ உனக்கு இப்ப 2.5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அண்ணே, காஃபி எடுத்துக்கோண்ணே. அம்மா, என்னம்மா இது? பார்த்தா தெரியல. இது
என்னம்மா இதெல்லாம்? அண்ணே இப்பதானே நான் சொன்னேன் அண்ணியோட ஆபரேஷன் செலவுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு. இத வெச்சுக்கோனே. ஆனாமா இது பத்தாதேடி. சரி என் கம்பளியும் செயினும் கழட்டி கொடுக்குறேன். இரு வேண்டாம். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல 1 lakh இருக்கு. அப்படியா? நான் இவன் கூடவே போய் அதை டிராப் பண்ணி அப்படியே ஹாஸ்பிடல்ல பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. லக்ஷ்மிமா, இதுக்கெல்லாம் நான் எப்படிமா நன்றி கடன் செலுத்த போறேன்னுதா? தோடா நன்றி சொல்றாராம்ல. நன்றி. உனக்கு ஞாபகம் இருக்கா என் பொண்ணோட கல்யாணத்துல நான் போடுறதா ஒத்துக்கிட்ட 30 பவுன் நகையில 3 பவுன் குறையுதுன்னு என் சம்மந்தி அம்மா பேயா ஆடினா. அப்ப என் அண்ணி அதான் உன் சம்சாரம் தன்னோட கழுத்துல மஞ்ச கைத்த கட்டிக்கிட்டு தன்னோட தாலி கொடி அவுத்து கொடுத்தா. யாருக்கு வரும் இந்த மனசு? நான் மறக்கலன்னு இன்னும் என் மனசுக்குள்ளவே இருக்கு. அதுதான் நீ ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துட்டியம்மா. திருப்பி கொடுத்துட்டா சரியா போச்சா? அன்னைக்கு என்ன சுத்தி மண்டபத்துல 1000 சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு. ஆனா யாருக்கு வரல இந்த மனசு? என் அன்னைக்கு வந்துச்சு. அந்த அண்ணியோட உயிருக்கு ஒரு ஆபத்துங்கிற போது இந்த நகை எல்லாம் நல்லா வந்துரும் என் வாயில. என்னங்க எந்திரிச்சு கிளம்புங்க. சட்டை போட்டு வாங்க. அண்ணே வேணாண்ணே, கையெடுத்து கும்பிட்டு என்ன பெரிய மனுஷியாக்காதண்ணே. உங்க 2 பேரோட நட்புக்கு முன்னாடியும் நம்ம 2 பேரோட பாசத்துக்கு முன்னாடியும் இந்த காசு போட எல்லாம் பெரிய விஷயமே இல்லண்ணே. போலாமாடா? இந்த கவர்ல வச்சுக்காத. ஏங்க சாயந்தரம் ஹாஸ்பிடல் போகும்போது அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போங்க. ஏன்னா அன்னைக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். நான் வேணா அன்னி கூட இருந்துக்கிறேன். ஏங்க கோச்சிக்காம ஒரு வாரம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க. ஐ ஜாலி. ஒரு வாரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏன் ஜோத்துக்கு தான் வரணும். ஏய் செல்லம் கோச்சிக்காத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் உந்தன் அடிமை. ஏய் சிரிச்சிட்டா. இந்த மூடோட இவனை கூட்டு போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். வாடா வரமா. சரிண்ணே. டாக்டர் மே கம் இன்? ப்ளீஸ் கம் இன். வாடா. உட்காருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். மிஸ்டர் பாலு, ஐ எம் சாரி டு சே திஸ். உங்க ஒய்ஃபுக்கு கேன்சர் இல்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃபுக்கு கேன்சர் இல்லையா? என்ன சேம் சீன் ரிப்பீட் ஆற மாதிரியே இருக்கா? இது மேட்ரே வேற. சார் என்னதான் சார் பிரச்சனை? மிஸ்டர் ஹரிஷ் இவரோட ஃப்ரெண்டு. மிஸ்டர் ஹரிஷ், இவரோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இல்ல, வெறும் அல்சர் தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவன் ஒய்ஃபுக்கு கேன்சர் இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணனும் நீங்க சொன்னீங்களா? அதனால காலையில இருந்து அலைஞ்சு தெரிஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தா இப்போ நீங்க இப்படி சொல்றீங்களே. என்ன சார் ஹரிஷ், நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்கிறதுக்காக இவர் ஒய்ஃபுக்கு நான் ஆபரேஷன் பண்ண முடியுமா? சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இவர் ஒய்ஃப் பேர் கீதா. இந்த ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க பேரும் கீதா. இந்த பேர் குழப்பத்துல ரிப்போர்ட் மாறி போச்சு. சார் பேஷண்ட் பேர் தான் கீதா, குழப்பமாயிட்டீங்க ஓகே. ஆனா கீதா வைஃப் ஆஃப்ங்கிற இடத்துல ஹஸ்பண்ட் பேர் இருக்கும்ல, அதையாவது பார்த்திருக்கலாம்ல சார்? இருந்தது, அதுவே ஒரு சின்ன குழப்பம். உங்க பேர் டி பாலசுப்ரமணியம், அந்த கீதாவோட ஹஸ்பண்ட் பேர் டி பாலசுப்ரமணியம். அதான் குழம்பி போயிட்டேன். சார் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இவரோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இல்ல, வெறும் அல்சர் தான். இதுதான் என்னோட தீர்ப்பு. தீர்ப்பா? அப்படியே மூஞ்சில குத்துறேனாக்கா? ஏயா நீ டாக்டரா ஜட்ஜாயா? சார் அது வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஒரு டிவி சீரியல் ஆக்ட் பண்ண போயிருந்தேன், ஜட்ஜ் ரோல். அப்ப இந்த டயலாக் சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு வரல, இப்ப வருது. ஐயா 500 ரூபா கொடுத்தாங்களா? 200 ரூபா கன்வீனியன்ஸ் கொடுத்தாங்க. இது தொழில், அது ஹாபியா? ஹரி சார், இப்படியே இந்த சிரிப்போடயே அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அநேகமா நேத்துக்கு நான் கொடுத்த மாத்திரையில இவங்க ஒய்ஃபுக்கு அல்சர் குணமாகி இதே மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா இருங்க, போங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே போயிட்டு வாங்க. வாடா, ஒண்ணும் இல்லாத பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு. என்னடா பாலு, எதுக்கு இங்க அவசரமா வர சொன்னேன்? நேத்து வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு கேன்சர்னு சொல்றாங்க. ஐயோ, நாளைக்கே ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா? இமீடியட்டா 3 லட்சம் ரூபாய் கட்டி ஆகணும். நாங்க ஏய் உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு நாங்கள நண்பர்கள் இருக்கோம், அந்த பணத்தை நாங்க கட்டுறோம்டா.